ஷிஃபா மருத்துவமனையில் மருத்துவர்கள் தின கொண்டாட்டம். உலக மருத்துவர்கள் தினத்தை முன்னிட்டு நெல்லை சந்திப்பு ஷிஃபா மருத்துவமனையில் மருத்துவர்கள் தின விழா கொண்டாடப்பட்டது. மருத்துவமனையின் இயக்குனர் டாக்டர் அரஃபத் தலைமை தாங்கினார். டாக்டர் இப்ராஹிம், ராஜேந்திர ரத்தினம் ஆகியோர் மருத்துவர்கள் தின செய்தி வழங்கினார்கள். தொடர்ந்து மருத்துவர்கள் அனைவரும் கேக் வெட்டி மருத்துவர்கள் தினத்தை கொண்டாடினர். தொடர்ந்து தனியார் தொலைக்காட்சி நடிகர் அரவிந்தனின் மிமிக்ரி நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் 100க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மருத்துவமனையின் மார்க்கெட்டிங் பிரிவினர் சிறப்பாக செய்திருந்தனர். என்ன சொல்லலாம், என் பொண்டாட்டி தன்னாலேயே மல்லிகைப்பூ வச்சு வந்து குசுப்பினேன். நான் என் பொண்டாட்டியை பத்தி பேசிட்டு இருக்கேன். சாருக்கு வெக்கத்தை பாத்தீங்களா? பிடிக்கி உண்மையிலே சொல்றேன், அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு திருநெல்வேலி மக்கள் அதுவும் சிஃபா டீம்ல பேசும்போது ப்ரௌட் டு சே, நீங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொருத்துக்காக வந்திருப்பீங்க. உள்ள வரும்போதே சாப்பாடு வாசம் தூக்குச்சுது. சரி, சாப்பிட்டு ப்ரோக்ராம் முடிச்ச உடனே சாப்பிடலாம் பார்த்தேன். இங்க உட்காந்துருக்கேன், பின்னாடி எல்லாரும் உட்காந்து ஆரம்பிச்சிட்டீங்க. நானும் எவ்வளவு நேரம் தான் கண்ட்ரோல் பண்ணுவேன். அதனால போயிட்டு லைட்டா 2 கட்டி உள்ள போட்டு தான் வந்திருக்கேன். சோ இப்போ இன்னொரு கான்செப்ட் சொல்லலாம். ஆண்கள் நல்லா கை தட்டினீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அது ஒரே ஒரு மாதம் அவங்க தான் தேடிட்டு வந்து இந்த இடத்துல எங்க போனாலும் கிளம்ப போறோம். பட் அவங்க லைக் யூ ஓகேங்களா? எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது இந்த சார் கேக் சாப்பிட்ற ஸ்டைல் பார்க்கும்போது எனக்கு சாப்பிடும் போது ஒரு வாய் வாங்கணும் போல இருக்கு. ஐயோ, நான் வந்து பூச்சி பண்ண மாட்டேன், வாங்கிடுவேன். இந்த மாதிரி ஒரு அன்பு கேக் சாப்பிட்டு பேசலாமா? கேக் சூப்பரா இருக்கு. அது கேக் டேஸ்ட்னாலயா இல்ல சார் பாசத்தோட ஊட்டி விட்டனாலயா தெரியல. லவ் யூ சார். ரொம்ப சந்தோஷம். இந்த வெளியில தம்பி வந்து சூப் வச்சிருந்தாங்க. எனக்கு ஸ்பெஷலா பொருங்கா சூப் கேட்டேன். பட் உனக்கு கிடையாது, நான் தான் புது மாப்பிள்ளை, எனக்கு தான் பொருங்கா சூப்னு சொல்லி தனியா எடுத்து வச்சுக்கிட்டாரு.